நீங்க எப்படி அதுல இருந்து விடுதலை அடைது, நீங்க எப்படி அது உணர்வது, அதுக்கு என்ன வழி, அதுக்குள்ள முக்கியத்துவத்தை கொடுங்க. அதை போய் ஒரு குருட்டு கேளுங்க, அனுபவசாலிகிட்ட போயிட்டு கேளுங்க, தப்பு இல்லை. நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலுமே என்ன பண்றோம், அவன் சரியில்லை, ஏன் இதுதான் சரி, என் மார்க்கம் தான் சரி, அவன் மார்க்கம் சரியில்லை, என் குரு தான் இப்படி சொன்னாரு, அவன் குரு அப்படி சொன்னாரு. இதுக்கா நம்ம வந்திருக்கோம்? விவாதம் பண்ணவா வந்திருக்கோம்? இல்ல. இப்ப ஒரு காலத்துல நான் ஆலயத்துல பேசினேன். என்னது இங்க அவனுக்கு தெரியும், ஆனனுக்கு, சச்சியானனுக்கு தெரியும், என் கூட பயணம் பண்ணுவேன். நிறைய பேத்துக்கு பேசியிருக்கேன். 1000, 500, 600, 700 பேர்லாம் கூட்டம் நிறைஞ்சிடும். அங்க நான் போய் இந்த சப்ஜெக்ட் இப்படி பேச முடியுமா? முடியாது. அங்க என்ன பேசணுமோ அது அந்த தகுதி எதுக்குள்ளதோ அதுக்குள்ள தகுதி உள்ள போதை தான் கொடுக்க முடியும். தவிர இந்த போதையில போய் அங்க திணிச்சா என்ன ஆயிரும்? குழப்பம்தான் உண்டாகும். ஏன்னா அவன் அந்த பாடத்தையே சரியா படிச்சு முடிக்கல. அவனை எடுத்து இந்த பாடத்துக்கு கொடுத்துமா அவன் என்ன ஆவான்? பைத்தியக்காரன் ஆயிடுவான், வெறுத்து ஓடிடுவான், துண்டகாரத்துன்னு ஓடிடுவான். அப்ப அங்க இருக்கவனுக்கு அங்க அந்த பாடத்தை வச்சு எப்படி அவனை தெளிவுபடுத்தணும்? அதானே கெட்டிக்காரத்தானா? அவன் எங்க இருக்கானோ அங்க வச்சு அவனை அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவனை எப்படி அங்கேன்னு மேலே தூக்கி கொண்டு வரணும். அதை விட்டு இதெல்லாம் நீ போத, இதெல்லாம் வராத, நீ இதுக்கு மட்டும் வா, இதான் சரி, அவன் என்ன ஆவான்? ரொம்ப நாள் நிற்க மாட்டான். அடிச்சு சொல்றேன், 1 மாசம் 2 மாசம் 3 மாசம் அப்படியே தண்ணிட்டு இருப்பான். எங்கடா ஒரு வாய்ப்பு தப்புச்சா பொழைச்சுன்னு தெரியாமல் ஓடிடுவான். நம்ம அதுக்கு அங்கே வந்திருக்கோம் இல்லை. ஒன்றா பையனுக்கு என்ன புரிய வைக்கணுமோ அதை சொல்லி புரிய வைக்கணும். 2ஆவது பையனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கணுமோ அதான் புரியணும். இப்போ வித்தில் இருக்கவங்க வித்தைக்கு உள்ள தகுதியே உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அதனால தான் அந்த வித்தை கிடைச்சிருக்கு. அந்த வித்தைக்கு உள்ள தகுதி என்னவோ அதுக்குள்ள போதனை உங்களுக்கு கொடுக்கப்படுது. அபியாசம் பண்ணுங்க, விசாரணை பண்ணுங்க, உள்ள தன் சாதனை முறையாக செய்யுங்க. அதுக்கு தான் இங்கே பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பயிற்சி பண்ணுறாங்க, ஆனால் வெளியே வந்தாலும் திரும்ப எப்படி இருக்காங்க, மனம் எப்படி இருக்கு, எந்த குணமும் அழிஞ்சதில்லை. அந்த பிறவி குணம் அப்படியே ஒட்டிக்கிட்டு இருக்கு, தவிர விட்டு விளங்கல. அங்கேயே போட்டி போறாம, அங்கேயே சண்டை சச்சரவு, அங்கேயே பார்க்குறவங்க என்ன கேட்பாங்க, என்னடா இவ்வளோ பயிற்சி இவ்வளோ நிலையெல்லாம் சொல்கிறாங்க, ஆனால் நம்மளோட கேவலம் நடத்துக்கிறாங்களே, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டி, ஏட்டி போட்டி, சண்டை சச்சரவு. அப்போ இங்கே என்ன பிரச்சனை? வித்த பிரச்சனையா, நம்ம பயிற்சி பிரச்சனையா, இல்லை நமக்கு சரியான புரிதல் கிடைக்காதனால தான் பிரச்சனையா? ஏன்னா சரியான புரிதல் இல்லை. பொம்மைக்கு சாய் கொடுத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும், தவிர குருதேவா சாய் கொடுத்தா எல்லாம் பண்ணிட்டு உட்காந்துருக்கு, தவிர ஒரு கேள்வி கேட்டால் அங்கே எந்த ஒரு புரிதலும் தெளிவும் இல்லை. சொன்னாங்க, செஞ்சுட்டேன், அவ்வளோதான். ஏன் செய்கிறேன், எதுக்கு செய்கிறேன், இது எங்கே கொண்டு போகுது, இது ஒரு தெளிவு என்ன, இங்கே என்ன நான் இப்போ தெளிவுபட்டிருக்கேன், இதை செஞ்சு எனக்கு என்ன தெளிவு உண்டாயிருக்கு? தெளிவு பெற்றவன் தப்பு செய்வானா? ஒரு இடம் இருட்டு இடம், இப்போ இது இருட்டாக இருக்கு. இந்த இடம் இருட்டான எது தெரியுமா? கண்ணுக்கு தெரியாது. அதனால நீங்கள் நடந்து போகிறப்ப எது வேண்டாம் இடிக்கலாம், எங்கே வேண்டாம் விழலாம், எங்கே வேண்டாம் பாதிப்பு உண்டாகலாம். ஏன்? இருள், இருட்டு. அதுக்கு பேர் அறியாமை. தெரிஞ்சவனுக்கு இங்கே ஒரு லைட்டு போட்டுட்டேன், இப்போ இங்கே தெளிவாக இருக்கு. இப்போ உங்களுக்கு கண்ணு மணிக்கு எல்லாமே தெரியுது தானே, எப்படி நடக்கணும், எப்படி போகணும், எப்படி பார்த்து போகணும், எங்கே இருக்குது, என்ன பொருள் தெரியுது. இப்போ நீங்கள் போய் இருப்பீங்களா? இருப்பீங்களா? அப்போ தெளிவு வேண்டாம், இந்த மோதல் இருக்காது. அப்போ இன்னும் மோதல் இருக்குங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? இன்னமும் புரிதல் இல்லாமல் இருக்கீங்க, இன்னும் அறியாமை நம்ம இருட்டில் இருக்கீங்க. மா இப்படி முன்னுக்கு நகைப்படுக்கிறோமா, நீ எக்கி பார்க்குற கழுத்து ராத்திரி பூரா அடிச்சு வலி கொடுத்துரும். ஓகே ரைட்டு.
நான் பேசுறது புரியுதாமா? உனக்கு புரியுதா? ஓ, பெஸ்ட்டு. எல்லாத்துக்கும் புரியுதா நான் பேசுறது? இது அடிப்படை விஷயங்கள். ஆக்சுவலி நான் ஏன் இதை பேசுறதா, அடிப்படையே தெரியாம என்ன சாதனை பண்றோம், என்ன சாதனை பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு அவரும் அமைதியா இருப்போம், 2 அவரும் அமைதியா இருப்போம். வெளியே வந்தானே திரும்ப என்ன ஆகுது? குரங்கு வேலையை காட்டுது, புலி வேலையை பார்க்குது, நரி வேலையை பார்க்குது, கரடி வேலையை பார்க்குது. ஆமா தானே? பிறவி குணம் அழிக்கப்படலையே. அப்ப இந்த சாதனை எதுக்கு? இந்த பயிற்சி எதுக்கு? தியானம் எதுக்கு? சொற்பொழிவு எதுக்கு? விளங்கு தானே பேசுறது? அந்த பிறவி குணத்திற்கு வெளியே வந்துட்டு தானே இருக்கு. அப்ப நீங்க மாறல தானே, எந்த மாற்றம் உண்டாவல. அப்ப மனதில் இருக்கிற அந்த துவேஷங்களை விட்டு விளங்காத பட்சத்துல நான் 50 வருஷம் இருந்தேன், 30 வருஷம் இருந்தேன், 20 வருஷம் இருந்தேன், 10 வருஷம் சாதனைன்னு சொல்லி என்ன புரிஞ்சனும்? என்ன வெளியே வந்தா திருப்பி நீ புலியா தானே வெளியே வருது. ஆமா தானே? உட்காரப்ப எல்லாம் பசுவோட தான் போறீங்க. என்னது, வெள்ளாடை போட்டுட்டோம், ரைட்டு, சரி, எல்லாம் ஒரே இது அப்படி பசு மாதிரி எல்லாம் உள்ளுக்கு நுழையிறீங்க. கூண்டுகள் இருக்கிறவங்க பசுவா இருக்கீங்க. கூண்டத்தை விட்டு எல்லாம் வேலை முடிச்ச கடை வெளியே வந்தாலுமே ஒவ்வொரு அவதாரம் மாறுது, சிக்கின்னு மாறுது. என்னடா இவ்வளோ நல்லா பசுவாக தான் நான் பார்த்தேன். அப்ப என்ன இது, என்ன அர்த்தம்? புலி பசு தோல் போட்ட மாதிரி. என்னது புலி? அப்ப புலி நிஜம், பசு தோல் போலி, அப்படி தானே வருது. ஆனா உண்மை எப்படி இருக்கணும்? உண்மை நீ பசுவா இருக்கணும், புலி தோல் தான் போலியா இருக்கணும். ஆனா அப்படி இருக்கிறோமா? இல்லை. இது இந்த சிந்திக்கிற தன்மை நமக்கு வரணும், இந்த சிந்தனை இது வரணும். நம்மளே விசாரணை பண்ணிக்கணும். நம்ம இப்ப புலியா இருக்கிறோமா, பூனையா இருக்கிறோமா, எலியா இருக்கிறோமா? ஏன்னா எல்லாம் பிறப்பும் எடுத்து விட்டாய், நீ ஒரு பிறப்பு எடுக்கலையே. என்னது, புல்லாய் பூண்டாய் புழுவாய் எல்லாம் மரம் செடி எல்லாமாக வந்திருக்க நீ எடுத்து. அப்ப இது எல்லாம் எங்க இருக்கும்? இந்த பதிவுலாம் எங்க இருக்கும்? உமக்குள்ள பூர்வ ஜென்ம வாசனை எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு. இன்னமும் அந்த வாசனை எங்க இருக்குன்னு தெரியாம, அந்த வாசனை எப்படி சர்வ நாசம் உண்டாக்க தெரியாம ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். அந்த பயிற்சி எதுக்கு? சாதனை எதுக்கு? மனோநாசம் உண்டாக. மனம் லயத்துக்கும் மனம் நாசத்துக்கும் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் நினைக்கிறேன். ஞாபகத்தில் இருக்க எல்லாத்துக்கும்? மனோலயம் மனோநாசம் 2 நிலைப்பாடு இருக்கு.